Good morning students. Today teaching for class 10th science physics. Today about the topic ideal gas equation. Ideal gas equation இது நம்ம தமிழ்ல நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நீங்க டுடே கிளாஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் என் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் என் ஈக்குவேஷன்ஸ் விச் ரிலேட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என் ஐடியல் கேஸ். அதாவது கேஸ் சம்பந்தமான அனைத்து நிகழ்வுகளுக்கும் எது அடிப்படையாக அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அடிப்படையாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐடியல் கேஸ் ஒபேஸ் பாயில்ஸ் லா அண்டு சார்லஸ் லா அண்டு அபோகட்டஸ் லாஸ். இந்த ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது 3 லா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அபோகட்டஸ் லா, இந்த 3 லாஸ்க்குமே எது ஒபே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, ஆல்ரெடி நம்ம பாயில்ஸ் லா பற்றி டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல பிங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம், கான்ஸ்டன்ட்டுங்கிறது நார்மல், ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதாவது இந்த இடத்துல பாயில்ஸ் லாவோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இது ரொம்ப முக்கியம், நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் கேட்பாங்க. பி ஈக்குவல் டு பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம், கான்ஸ்டன்ட்ங்கிறது சமநிலை, அதை குறிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கேஸஸில் 3 டைப் பார்த்தோம். அதாவது அந்த லா வந்து ஒபே பண்ணக்கூடிய அந்த லாஸை வந்து 3 டைப் இருக்குது. அதில் வந்து பாயில்ஸ் லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன லாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அக்கார்டிங் டு சார்லஸ் லா. சார்லஸ் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபார்முலாஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட். விங்கிறது வால்யூம், டீங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர். டீங்கிறது டெம்பரேச்சர். அப்போ கான்ஸ்டன்ட், அப்போ வால்யூமும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு அபோகட்டஸ் லா, தேர்ட் லா. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த 3 லாஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்குறது தேர்ட் லா, அபோகட்டஸ் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அபோகட்டஸ் லா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வி பை என். அதாவது விங்கிறது வால்யூம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட், அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இப்போ பார்க்கக்கூடிய 3 ஃபார்முலாஸுமே கான்ஸ்டன்ட் மெத்தடில் தான் இருக்குது. அதாவது பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட்டு வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தேர்டு வந்து பார்த்தோம்னா வி பை என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ 3 ஈக்குவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த 3 ஈக்குவேஷனும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கம்பைன் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணுற மாதிரி டைப்பில் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் கம்பைனிங் த ஈக்குவேஷன்ஸ் 3.1 3.2. அப்போ நம்ம அந்த 3.1 ஈக்குவேஷனையும் 3.2 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்டு 3.3 யூ கேன் கெட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். அப்படி அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா நியூவாக ஒரு ஃபார்முலா ஃபார்ம் ஆகும். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா பிவி பை என்டி. பிங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம், பை என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், டீங்கிறது டெம்பரேச்சர். அப்போ ஃபார்முலாஸை நம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனல் ஃபார்முலாஸ் பிவி பை என்டி. பிங்கிறது ப்ரெஷர், விங்கிறது வால்யூம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, டீங்கிறது டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சமநிலையை குறிக்குது. பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல என்ன குறிக்குது? சமநிலையை குறிக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த எபோவ் ரிலேஷன்ஸ், இதுக்குள்ள தொடர்புகள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ரிலேஷன் இருக்குது, அதாவது தொடர்புகள். அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த எபோவ் ரிலேஷன் இஸ் கால்டு த கம்பைன்டு லா ஆஃப் கேஸஸ். இஃப் யூ கன்சிடர் ஏ கேஸ் விச் கண்டைன்ஸ் மியூ. இந்த இடத்துல புதுசாக ஒரு நியூவாக ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா மியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மியூ மோல்ஸ் ஆஃப் த கேஸ். அப்போ நியூவோட லெட்டர் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? மியூ சொல்லியிருக்காங்க. மியூ மோல்ஸ் ஆஃப் த கேஸ். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு
contained will be the equal to mu times the Avogadro's number. Mu times the Avogadro numbers. Avogadro's numbers அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா NA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, ஏங்கிறது ஆட்டம்ஸ் தான் குறிக்கும். அப்போ NA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நியூவாக எத்தனை லெட்டர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்? 2 letters. mu NA, capital NA. Next examples. N equal to mu NA. N equal to mu NA. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, மியூங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? மியூங்கிறது நியூவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு லெட்ரு, என்னு அதுக்கப்புறம் ஏங்கிறது ஆட்டம்ஸு. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா using equation 3.5. Using equation 3.5, equation 3.4 can be written as, அதாவது நம்ம 3.5ம் 3.4 ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். அப்படி கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன நியூவாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா PV by mu NAT ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், பை மியூங்கிறது நியூவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அந்த லெட்டர்ஸ், NA அப்படிங்கிறது அபோகட்ரோஸ் நம்பர்ஸ், Tங்கிறது டெம்பரேச்சர், Tங்கிறது டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், மியூங்கிறது மோல்ஸை குறிக்கும், NAங்கிறது அபோகட்ரோஸ் நம்பர்ஸை குறிக்கும், Tங்கிறது டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எல்லாமே என்ன இருக்கும்? சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன் த எபோவ் ஈக்குவேஷன்ஸ். The value of the constant in the above equations is taken to be KB. இந்த இடத்துல K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், Bங்கிறது போல்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது நம்ம நியூவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். B அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நியூவாக. த KB which is called as போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அப்போ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது, அது ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.38 into 10 power minus 23 JK minus 1. 1.38 into 10 power minus 23 JK minus 1. Hence we have the following equations. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் மூலிமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 1.38 into 10 power minus 23 JK minus 1. 1.38 into 10 power minus 23 JK minus 1. Hence the have following equations. அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு PV by mu NAT equal to KB. PV equal to by mu NAT equal to KB. KBங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், PV equal to mu NA KB T. அப்போ ஃபார்முலா சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல mu NATயை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா டிவைடில் இருக்கிறது என்ன ஆகும்? மல்டிப்ளேவாக சேஞ்சஸ் ஆகும். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. PV equal to mu NA KB T அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் mu NA KB. mu NA KB ஈக்குவல் டு R. அப்போ நம்ம டோட்டலாக அந்த லெட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன லெட்டர்ஸாக நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம்? கேபிட்டல் ஆராக நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். அதாவது mu NA KB ஈக்குவல் டு R. அப்போ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம மாத்திரம் ஆறாக மாத்திரம், விச் இஸ் டேர்ம்டு ஆஸ் த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டேர்ம்டு ஆஸ் த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். த ஹூஸ் வேல்யூ இஸ், அதாவது யூனிவர்சல் கான்ஸ்டண்ட்டாக நம்ம சேஞ்சஸ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல என்ன சொன்னால் ஹூஸ் வேல்யூ, அதாவது வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8.31 into moles minus 1 K minus 1. 8.31 J mole minus 1 K minus 1. அப்போ நம்ம சொல்லுவோம் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு, 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. 8.31 J mole minus 1 K minus 1. PV equal to RT. PV equal to ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா PV equal to RT. Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், Rங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். அப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா PV equal to RT. The ideal gas equation is also called equation of state because it gives the relation between the state variable and it is used to describe the state of any gas. அனைத்து வகையான கேஸ் வாயுக்களுக்கும் இந்த முறை பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து விதமான வாயுகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்முலா அப்படின்னு சொன்னோம்னா PV equal to RT. Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், ஈக்குவல் டு Rங்கிறது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? PV equal to RT. நெக்ஸ்ட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது லெசனோட எண்டு பாயிண்ட். அதாவது இந்த லெசன் நம்ம பார்த்தோம்னா
அதாவது லெசன் வந்து 3rd லெசன், அதாவது தெர்மல் ஃபிசிக்ஸு, அதாவது தெர்மல் ஃபிசிக்ஸு வெப்ப ஆற்றல் அப்போ நம்ம வெப்ப இயற்பியல் அப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த லெசன் வந்து நம்ம முடிக்க போகிறோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்போ லாஸ்ட்டு இது இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்போ நம்ம எடுத்துகிட்டு எதை சொல்லுவோம், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் தான் சொல்லுவோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த SI யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ்டு ஆர் எவால்வ்டு இஸ் ஜூல். ஜூலுக்கு லெட்டர் எஸ் என்ன பண்ணுறோம், ஜே. அப்போ ஹீட் எனர்ஜிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஜே, ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, heat always flows from a system at a higher temperature to a system of lower temperature. இது மெயின் கான்செப்ட் நம்ம சொல்லலாம் ஹீட்டுக்கு. அதாவது ஹையிலிருந்து லோ, அதாவது ஹை பொசிஷன்லேருந்து ஹீட்டு லோவாக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மெயின் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு, த டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் as the degree of hardness of a body. The SI unit of temperature is Kelvin K. அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கிற பொருளை நம்ம ஹாட் பாடி சொல்லலாம், அல்லது கூலாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர் சொல்லுவோம். அதுக்கு நம்ம இதில் மெஷர் பண்ணுவோம்னா SI யூனிட்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்துட்டால் இதில் யூஸ் பண்ணுவோம் கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லெட்டர் வந்து கே. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு நமக்கு கெல்வின் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெல்வின் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு all the substances will be undergo one or more of the following changes when heated. மேக்ஸிமம் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டனாவே கண்டிப்பாக ஹீட் பண்ணுறப்ப அதோட சேஞ்சஸ், அதோட பொசிஷன் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கண்டிஷன்ஸில் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இஸ் ரைசஸ். டெம்பரேச்சர் வந்து அந்த பொருளோட வெப்பநிலை என்ன ஆகிட்டே போகும், அதிகரிச்சுட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் ஸ்டேட் ஃபார்ம் சாலிட் டு லிக்விட் ஆர் கேஸஸ். அதாவது டெம்பரேச்சர் வந்து ஹை ஆகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அதாவது சாலிடாக இருக்கிறது லிக்விடாக மாறும், லிக்விட் என்னவாக மாறும், கேஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் when heated. அதாவது மேக்ஸிமம் எந்த திங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹீட் பண்ணாவே அது என்னவும் எக்ஸ்பேண்ட், அதாவது விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் undergo expansion of on heating. All forms of the matter, solid, liquid and gases undergo expansion of on heating. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாலிடாக இருந்தால் சரி, லிக்விடாக இருந்தால் சரி, undergoes expansion. ஹீட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது என்னவும் விரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் a given rise in temperature a liquid will have more expansion than a solid and a gaseous substance has the highest expansion than the other two. For a given rise in temperature a liquid will have more expansion, a solid and gaseous substance has the highest expansion than the other two. அதாவது ஹையில் இருந்து இது போல் லோக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் a liquid is heated directly without using any container. If a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is termed as real expansion of the liquid. அதாவது கண்டெய்னர் இல்லாமல், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கண்டெய்னர் இல்லாமல் வாட்டர் ஹீட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, ரியல் எக்ஸ்பென்ஷன், உண்மை வெப்ப விரிவு அப்போ நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் அப்பேரண்ட்லி அப்சர்வ்ட் விதவுட் கன்சிடரிங் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் கால்டு அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு லிக்விடையுமே கண்டெய்னர் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது, அதாவது கண்டெய்னர் இல்லாமல் ஹீட் பண்ண முடியாது. அப்போ கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் எ கிவன் ஹீட் எனர்ஜி த ரியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் தட் த அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன். அதாவது ரியல் எக்ஸ்பென்ஷனும் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ் டூ நாட் இன்ட்ராக்ட், விச் டூ நாட் இன்ட்ராக்ட் அப்படின்னாவே இன்ட்ராக்ட் ஆகாததை நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. with each other than the gas is said to be an ideal gas or perfect gas. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்ட்ராக்ட் ஆகாதது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ஐடியல் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நல்லியல்பு வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆல்சோ கால்டு ஈக்குவேஷன்ஸ். நம்ம ஃபைனலாக பார்த்தக்கூடிய ஐடியல் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு எதை சொல்லலாம், PV equal to RT. இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கால்டு as ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இஸ் PV equal to RT. PV equal to RT. Here R is known as universal gas constant whose value is 8.31 J mole minus 1 K minus 1. 8.31 J minus 1 J mole minus 1 K minus 1.
இந்த மோல்ங்கிறது எதை குறிக்கும், ஆட்டம்ஸ் குறிக்கும், கேங்கிறது கெல்வினை குறிக்கும், 8.31 வந்து நியூமெரிக்கல் வேல்யூ. அப்போ நம்ம நார்மலாஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா PV = RT, அதோட வேல்யூஸ் அப்படின்னா 8.31 J மோல் -1 K -1 அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது புக் பேக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் க்ளீனாக. அப்போ ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம சால்வ்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா a container whose capacity is 70 milli is filled with a liquid up to 50 milli, then the liquid in the container is heated. இந்த மாதிரி வாட்டர் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். Initially the level of the liquid falls from 50 milli to 48.5 milli. Then the heated more, the level of liquid rises to 51.2 milli. Find the apparent and real expansion. Apparent expansion, real expansion நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சம்ஸில் பார்த்தோம்னா வேல்யூஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 லெவல் ஆஃப் த லிக்விட் 1. அப்போ லெவல் நம்ம என்னது L1 வச்சுக்குவோம். L1 50 மில்லி. லெவல் 2 நம்ம என்ன சொல்லுவோம், லெவல் ஆஃப் த லிக்விட் L2 என்ன சொல்லுவோம் 48.5 மில்லி. லெவல் 3 என்ன சொல்லுவோம், லெவல் ஆஃப் த லிக்விட் L3 = 51.2 மில்லி. apparent expansion L3 minus L1. apparent expansion L3 minus L1. L3 minus L1. அப்போ நம்ம apparent expansion அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்முலா சேர்த்து சொல்லலாம் L3 minus L1. L3 minus L1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1.2 மில்லி minus 50 மில்லி. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கொடுக்கும், 1.2 மில்லி கிடைக்கும். த ரியல் எக்ஸ்பென்ஷன் ஈக்குவல் டு L3 minus L1. அப்போ ரியல் எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம், L3 minus L1 51.2 மில்லி minus 48.5 மில்லி ஈக்குவல் டு 2.7 மில்லி. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரியல் எக்ஸ்பென்ஷன் கிரேட்டர் தென் ஆப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அதாவது ஆப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனை விட எது அதிகமாக இருக்குது, ரியல் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா keeping the temperature as the constant a gas is compared. அப்போ கேஸ் சால்வ்டு ப்ராப்ளம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. கேஸஸ் ஃபார்முலா. அப்போ ஐடியல் கேஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. keeping the temperature is the constant a gas is compressed the 4 times of its initial pressure. அதாவது இருக்கக்கூடிய ஆரம்ப அழுத்தத்தை விட நம்ம என்ன பண்ணுவோம், அதிக அழுத்தமாக கொடுக்குறோம், 4 மடங்கு அப்படிங்கிறாங்க. the volume of gas in the container. அப்போ இந்த இடத்துல கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபார்மஸிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்சஸ் ஃப்ரம் 20 cc V1 cc to V2 cc. Find the final volume V2. இந்த இடத்துல Vங்கிறது வால்யூம் குறிக்கும். அப்போ V2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எழுதணும் இனிஷியல் ப்ரெஷர் ஈக்குவல் டு P1 ஈக்குவல் டு P. அப்போ ஃபைனல் ப்ரெஷர் நம்ம எழுதுறோம் 4 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபைனல் ப்ரெஷர் அப்படின்னு P2 ஈக்குவல் டு 4P. த இனிஷியல் வால்யூம் V1 ஈக்குவல் டு 20 cc 20 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனல் வால்யூம் என்ன சொல்லுவோம், V2 ஈக்குவல் டு டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும். த யூஸிங் த பாயில்ஸ் லா PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ P1 V1 ஈக்குவல் டு P2 V2. த V2 ஈக்குவல் டு P1 by P2 இன்ட்டு V1. V2 ஈக்குவல் டு P1 by P2 இன்ட்டு V1 ஈக்குவல் டு P by 4P இன்ட்டு 20 சென்டிமீட்டர் கியூப். 20 சென்டிமீட்டர் கியூப். V2 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. 2 நம்ம க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா புக் பேக் எவாலுவேஷன். அதாவது புக் பேக் 1 மார்க்கு 2 மார்க்ஸு, நெக்ஸ்ட் நம்ம வந்து 4 மார்க்ஸு 5 மார்க்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா லெசன் டீச் பண்ணுறப்ப கிளாஸில் டீச் பண்ணுறப்ப இது புக் பேக்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம், தெளிவாக மார்க் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் அந்த புக் பேக் சம்ஸு, புக் பேக் 1 மார்க்கு 2 மார்க்கு இதெல்லாமே தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் இந்த ஆன்சரை. அப்போ இதெல்லாமே நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணால் மட்டும் போதும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அந்த புக்கில் மார்க் பண்ணியிருக்கிற 1 மார்க்கு 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் இதெல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம எத்தனை லெசன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா 3 லெசன்ஸ் ஃபிசிக்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் லெசன் தேர்ட் லெசன் எதாவது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் ஃபிசிக்ஸ் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெசன் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.